உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி சண்முகம் கோஷ்டிக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உச்சகட்ட குழப்பம் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பதவி விலக கோரி மூத்த நிர்வாகிகள் வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகுள்ளது. இந்நிலையில் நேற்று சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டு குழுக்களாக தனித்தனியே வந்தனர். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்ற செயலாளர் மற்றும் தற்காலிக சபாநாயகரிடம் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே கடிதம் அளித்தனர். மீதமுள்ள 30 எம்எல்ஏக்களும் அதிமுக குழு தலைவராக பழனிசாமி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி தலைமையில் ஒரு அணி, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் மற்றொரு அணி என அதிமுக மீண்டும் பிளவை சந்திக்கும் நிலையில் 30 எம்எல்ஏக்களுடன் வேலுமணி, சண்முகம் ஆகியோர் அதிமுக தலைமை நிலையம் வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி, சண்முகம் கோஷ்டிக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உச்சகட்ட குழப்பம் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பதவி விலக கோரி மூத்த நிர்வாகிகள் வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகுள்ளது. இந்நிலையில் நேற்று சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டு குழுக்களாக தனித்தனியே வந்தனர். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சட்டமன்ற செயலாளர் மற்றும் தற்காலிக சபாநாயகரிடம் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே கடிதம் அளித்தனர். மீதமுள்ள 30 எம்எல்ஏக்களும் அதிமுக குழு தலைவராக பழனிசாமி நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி தலைமையில் ஒரு அணி, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் மற்றொரு அணி என அதிமுக மீண்டும் பிளவை சந்திக்கும் நிலையில் 30 எம்எல்ஏக்களுடன் வேலுமணி, சண்முகம் ஆகியோர் அதிமுக தலைமை நிலையம் வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.